பார்த்துவிருக்கிறோம். 75 வயதாகிவிட்டால் மற்றவர்களுக்கு வழிவிடுங்கள் என RSS தலைவர் மோகன் பகவத் பேசியிருக்கிறார். பிரதமர் மோடிக்கு வரும் செப்டம்பரில் 75 வயதாகும் நிலையில் மோகன் பகவத் தெரிவித்துள்ள இந்த கருத்து பேசுபொருளாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். புனேவில் நடைபெற்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய RSS தலைவர் மோகன் பாகவத் 75 வயதாகிவிட்டால் உங்களுக்கு வயதாகிவிட்டது என்று அர்த்தம். அதனை அறிந்து நீங்களே வழிவிட வேண்டும், மற்றவர்கள் முன்னுக்கு வருவதற்கான ஒரு வழிவகை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. RSS மறைந்த முன்னாள் தலைவரும் முக்கிய பிரமுகரில் ஒருவருமான பிரணோமத் அந்த அவர் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த ஒரு கருத்தை மோகன் பாகவத் பேசியுள்ளது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 75 வயதை அடைந்த தலைவர்கள் அனைவருமே தங்களை பதவிகளை விடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படுவதன் காரணமாக பல்வேறு கருத்துக்களையும் எதிர்க்கட்சிகள் தற்பொழுது முன்வைத்து வருகின்றன. செப்டம்பரில் பிரதமருக்கு 75 வயது நிறைவடையும் பொழுது அவர் தன்னுடைய பொறுப்புகளை விட்டுக் கொடுப்பாரா என்ற ஒரு கேள்வியை சிவசேனாவினுடைய செய்தி தொடர்பாளர் அரவிந்த் சாவந்த் கூறுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் உள்ளிட்ட NCP-னுடைய கட்சி தலைவர்களும் இந்த மோகன் பாகவத்தினுடைய அந்த பேச்சை மேற்கோள் காட்டி பிரதமருடைய வயதையும் அவர்கள் இணைத்து பேசி வருவதையும் சமூக வலைதளங்கள் அவர்கள் கருத்துக்களாக பதிவிட்டு வருகிறார்கள். நேற்று புனேவில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் மோகன் பாகவத் பேசியுள்ளது தற்பொழுது அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.